ஹாய் காய்ஸ், வணக்கம். ஊருக்கு போயிட்டு வந்து பயங்கர டயர்டு. ஸோ அன்னைக்கு என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல. சரி, நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் போட்டபடியே இருந்தது. சரி, எல்லாம் பொறுமையாக நெக்ஸ்ட் டே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் எல்லா ஒர்க்குமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் எப்பவுமே டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துப்பேன். அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தீர்ந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகும்போது எங்கள் அக்கா இந்த முருங்கைக்கீரை பொடி கொடுத்துருந்தா. சரி, அதை போட்டு இன்னைக்கு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வார்ம் வாட்டரில் ஹனி ஊற்றி குடித்தேன். நல்லா தான் இருந்தது, கொஞ்சம் காரமாக இருந்தது. ஆனால் அவள் எதுக்கு கொடுத்துருந்தானா, இந்த சாப்பாட்டுக்கு நம்ம பொடி மாதிரி போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக கொடுத்துருந்தா போல். நான் வந்து தண்ணியில் போட்டு குடிக்கணும் போல், அதுக்கு தான் அவள் எனக்கு கொடுத்துருக்கான்னு நினச்சிட்டு நான் குடிச்சிட்டேன். பட் ஆனால் வந்து நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் வளர்க்கணும், அழகான செடிலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனால் அது எனக்கு மெயின்டைன் பண்ணவே தெரியாதா, அதனால நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேன். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போதில் எங்கள் அம்மா நிறையா செடி வளர்த்துவாங்க. நான் போய் பார்த்து அது வாடி போயிருந்தா கூட எனக்கு தண்ணி ஊற்ற மாட்டேன், நான் அதை அப்படியே மறந்து விட்டுட்டு வந்துடுவேன். பட் இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு புதுசாக வந்துட்டு பண்ணணும், செடி வளர்த்தணும்னு ஆசையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வெளியே இருக்க செடிக்கெலாம் வந்து கரெக்டாக டைமுக்கு தண்ணி ஊற்றுறோமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச செடி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ சீக்கிரமாக வாங்கணும். மார்னிங் வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணிக்கிட்டேன். சேமியா மட்டும்தான் பண்ணேன், பிகாஸ் நிறையா ஒர்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒர்க்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாவை மட்டும் பண்ணிவிட்டு அண்ட் மாவு அரைக்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆயில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஏருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஊருக்கு போன அந்த டேலேருந்து இப்போ வந்த டே முடியுமே எல்லா டேஸ்மே வந்துட்டு நான் ஊர் சுற்றிட்டே தான் இருந்தேன். எங்கேயோ ஒரு வெளியே போகிறது, அந்த ஊர் திருவிழா போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அங்கே போனது, அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறது, இங்கே அத்தை வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேன்னு போனனால ஏரில் வந்து நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, ஒரு ஆயில் மசாஜ் நல்லா கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், ஏர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் சைடு வந்து ஏரை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வந்து அவ்வளோ காமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆயில் வைக்கும் போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் அப்படி ஃப்ரண்ட் சைட் ஏரை போட்டு நல்லா மசாஜ் பண்ணுவேன். அவ்வளோ காமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஏர் க்ரோத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டெய்லியுமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு ஏர் போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்குங்களேன், நல்லா தூக்கம் வரும், ஏர் க்ரோத்தும் ஆகும். ரீசெண்ட் டேஸாக எனக்கு முடி வந்து நிறைய ஏர் ஃபால் ஆகுது. அதனால் நான் வந்து இதை நைட் ஆனால் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது குட்டி டிப் தான், உங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டேபிள் வேற கஜ கஜன்னு இருந்தது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் டக்கு டக்குன்னு இதையும் வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதை தொடச்சி விட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கவே 12 ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கணும். 1 வந்து விவேக் வந்துடுவாங்க. ஸோ அதனால் சமைக்கலாம்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இனிமேல் ஊருக்கு போகிறேன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்கிட்ட இருக்க எல்லா காய்கறியும் முடிச்சுட்டு தான் போவேன். பட் இந்த டைம் வந்து நிறைய காய்கறி இருந்தனால அதெல்லாம் முடிக்கவே முடியல. ஸோ அதில் இந்த வெண்டைக்காவும் வந்து நின்றுச்சு. ஸோ பாதி வெண்டைக்காய் வந்து அழுகிடுச்சு. அதெல்லாம் தூக்கி போட்டு எது எது நல்லா இருந்ததோ அந்த வெண்டைக்காவை மட்டும் எடுத்து கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதனால் அவங்களுக்கு மட்டும் வெண்டைக்காய் குழம்பு பண்ணிவிட்டு எனக்கு வெண்டைக்காய் பொரியலும் அந்த முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதெல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இங்கே பெங்களூரில் வந்து முருங்கைக்கீரை இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் போகிற ஷாப்பில் வந்து நான் முருங்கைக்கீரை வந்து பார்த்ததே கிடையாது. அதனால் ஊருக்கு போகும்போது என் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், முருங்கைக்கீரை அங்கே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவள் டக்குன்னு மார்னிங் நான் ஊருக்கு போகிறேன்னா அன்றைக்கி காலையிலே வந்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அவ்வளோ நிறையா வாங்கிட்டு வந்தா. சரின்னு க்ளீன் பண்ணி உடனே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஊருக்கு போய் நல்லா சுற்றினால ஃபேஸ்லாம் நல்லா டேன் ஆயிடுச்சு. விவேக்கே கேட்டாங்க, என்னடி இப்படி டேன் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த செம்பருத்தி பூவில் வந்துட்டு அந்த ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அதை போட்டு கொஞ்சமாக ஹனி போட்டு நல்லா கலக்கி வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வந்து ரோஸ் வாட்டர் இல்லை, அதனால் டோனர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது யூஸ் பண்ணலாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. பட் சரி அதுலேயும் ரோஸ் வாட்டர் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா காயிற முடியும் நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த ஹைபிஸ்கஸ் ஃபேஸ் பேக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி தரும். அதே மாதிரி நமக்கு விங்கிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அது யூஸ் ஆகும். செம்பருத்தி பூவில் விட்டமின் சி அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்கனால நம்ம ஃபேஸில் ஏதோ டல்னஸ் இருந்துச்சுன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிடும் அண்ட் ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஸோ அதுக்காகவும் வந்து இந்த செம்பருத்தி ஃபேஸ் பேக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நல்லா குளிச்சுட்டு வந்து ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு அப்புறம் துணி காய போடுற வேலை இருந்தது. ஸோ ஊருக்கு போயிட்டு வந்த துணி எல்லாமே இருந்தது. சரி இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே நான் காய போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நைட் வந்து டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் எதிர்பாராத விதமாக வந்து மழை வந்தனால நாங்கள் டிமார்ட் வந்து போக முடியல. இதே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். ஸோ டிமார்ட் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து என்னென்ன வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த நூடுல்ஸ் பேக்கெட் வாங்கி வந்து 2 மந்த் ஆகுது, நான் யூஸே பண்ணல. எனக்கே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நான் சும்மா வீடியோவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து ஒரு கீப் நோட்டில் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து அங்கே போனோம்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க வேண்டாம். போனோடனே டக்கு டக்குன்னு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாடி எல்லா பிளான்ஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டிமார்ட்குள்ளே போயிட்டு என்னால் அவ்வளோவா வீடியோவே எடுக்கவே முடியல. பிகாஸ் சண்டேன்றனால அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதனால் எந்த வீடியோவுமே எடுக்கல. சரி சும்மா நான் என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத மட்டும் காட்டலாம் அப்படின்னு தான் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கினேன் புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கொரியாண்டர் பவுடர் வந்துட்டு எப்பவுமே சேலமில் தான் செல்வம் கொரியாண்டர் பவுடர்னு சொல்லி வாங்குவேன். ஸோ இன்னைக்கு தீர்ந்துட்டனால ஊருக்கும் போகலை. ஸோ அதனால் இங்கேயே நான் வாங்கிட்டேன். அப்புறம் ஜாக்ரி பவுடர் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன். சரி சுகர்லாம் கட் பண்ணிட்டோம், என்றைக்காவது கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ஜாக்ரி பவுடர் போட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு வாங்கினேன். அப்புறம் தான் ஒரு வீடியோ பார்த்தேன், சுகர் கட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சுகருமே எடுத்துக்கக்கூடாது. அது ஜாக்ரி பவுடராக இருந்தாலும் சரி, இந்த கருப்பட்டி எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தேன். அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஷல் வாஷிங் பண்ணுறது இருந்தது. சரி அந்த ஒர்க்லாம் பண்ணி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இருந்தால் நான் எவ்வளோ டைம் கொடுத்தாலும் நான் இந்த மாதிரி வெஷல் வாஷிங் பண்ணுவேன். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டிமார்ட்க்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தனால கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் விவேக்குக்கு வந்து டீ வச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட டே இன்னைக்கு இப்படி தான் பிஸியாகவே போச்சு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். See you all in next video guys and bye bye.